என்ன ராஜா பகவத் மாதிரி இருக்கேன். இங்க இருந்து பக்கத்துல ஏதாச்சும் பெண்கள் இருந்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு ரூட்டை கொடுக்கறது இல்லையா? நாங்க நிறைய காசு இருக்கா? எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லலாம். உங்களால முடியலன்னா உங்க புள்ள சாதிப்பான்னு நீங்க நம்புங்க. இளைய தளபதி விஜய் சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இன்னைக்கு கீழே இருக்கிறவன் மேல போவோம், மேல இருக்கிறவன் கீழே. எங்க அம்மா கோசம் மட்டி தான் நான் மேக் பண்ணேன் இந்த கிச்சன். ஓகே, இங்க பாருங்களேன், இவ்வளவு ஹைட் அவங்களுக்கு எட்டாது. ஆமா. அதனால என்ன பண்ணிட்டேன், இப்படி வச்சிட்டேன். கையை ஆட்டினோடனே வந்துருது. சென்சார்லயே ஆஃப் ஆயிடும். இதுதான் நீங்க ரொமான்ஸ் பண்ற ரூமா? ப்ரோ, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, அசிங்கமாகுது அந்த வார்த்தையை பேசுறதுக்கு. மாதிரி அந்த பொண்ணு தொப்புல காட்டுது, நீ இந்த பொண்ணு ஜீனு போட, இந்த பொண்ணு தொப்புல, அந்த பொண்ணு ஷார்ட்டா டாப்பா போட. அதை விட இந்த கல்யாணம் ஆனவங்க இவங்க போடுற வீடியோலாம் பாவாடியா தூக்கத்து நைட்டில குனி ஒரே காம பார்வையா இருக்குது. வெளியில 10 கோடிக்கு பெருமான வீடு எல்லாம் ஒயிட் மணி ப்ரோ. இன்னைக்கு கூட அதை பாருங்க, ஜிஎஸ்டி வந்து பாருங்க, டாக்ஸ் கட்டியிருக்கேன், சேல்ஸ் கட்டி. காசு இருக்குங்கவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டிருக்கீங்க. 17 வருஷம் உழைப்பு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. இப்போ நம்ம கேஜிஎஃப் விக்கர் கூட வீட்டில் இருக்கோம். ஹோம் டூர் இது வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கவே இல்லை. வாழ்க்கைக்கு அப்புறமா நம்ம தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகிறோம். வீடு எப்படி கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு தொடர்ச்சி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க நேராக அவரை போய் மீட் பண்ணிடுவோம். வெளியில உள்ள கதவை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு சந்தன மரமாக தான் இருக்கும்னு தோணுது. யாருக்கு தெரியும்? ப்ரோ, கேஜிஎஃப் ப்ரோ திறக்க மாட்டாரு. ப்ரோ ஹாய் ப்ரோ. வாங்க, வரும்போது கேமராவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ராஜா பகவத் மாதிரி இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். வீடு வெளியில இருந்து பார்க்கும்போது அரண்மனை கட்டி வச்சிருக்காரு இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அரண்மனையை இளமேட்டு தான் கட்டணும். ஓகே, இது வீடு தான் கட்டியிருக்கேன். அரண்மனை ஒரு நாள் கட்டுவார், கண்டிப்பா கட்டுவார். கண்டிப்பா. நியாயமா நான் வந்து கேட்குற அந்த கேள்வியை தப்பா நினைச்சு கூடாது. இதுல என்ன, நார்மலா எங்க வீட்டுலாம் ஏசி எங்க இருக்கும் அப்படின்னா பெட்ரூம்ல வைப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். ஹால்ல ஏசி வச்சு பார்த்ததுல 2 ஏசி வச்சிருக்கீங்க. இல்ல, நானும் ஹால்ல ஏசி வச்சுலாம் நானும் பார்த்தது இல்ல. மத்தவங்க பெரிய பெரிய அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கும்போது, பெரிய பெரிய வீட்டுங்களுக்கு போகும்போது ஹால்லயே ஏசி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்கள தேடி பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது பெட்ரூம் வரைக்கும் கூட்டு போக முடியாது. இதெல்லாம் கேட்டு நான் கேதர் பண்ணனால இவ்வளவு பெருசா வீட்டை கட்டி இதுல என்ன ஆகப்போகுது அப்படின்னு இது வாங்கியாச்சு. அதனாலதான் இந்த ஏசி 2 வாங்கி போட்டேன். நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஆனா கடைசியில என்ன வாடுற மாதிரி கேள்வி கேட்கலாமா? ஆக மொத்தம் என்ன காலி பண்ணும். நீங்க வந்து எடுத்தாலும் டாப் கிளாஸ் தான். டாப் கிளாஸ் தான். ஒரு தடவை தான் செலவு பண்ணணும். ஓகே, ஒரு தடவை செலவு பண்ணாலும் பிரயோஜனமா செலவு பண்ணணும். ஓகே, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு. சூப்பர். அது மாதிரி வந்து இப்போ சாதா கம்பெனியை வாங்கிட்டு அப்படி இப்படின்னு செலவு பண்றதை விட மிஷிபிஷிலாம் வந்து பெரிய கம்பெனி. நான் கடைக்கெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணனால எங்களுக்கு விவரம் தெரியும். வாங்கினா 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இருக்கும். 15 வருஷம் எல்லாம் மிஷிபிஷி இருந்திருக்கு. நீங்க வந்து சொல்லும் போது ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொன்னீங்க, சேல்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும், வீட்டுக்கு வரக்கே நேரம் இருக்காது அப்படின்னு. ஆனா வீடை பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே வீட்டுல இருக்கிற மாதிரி தான் ஒரு வீடை கட்டியிருக்கீங்க. பாத்தீங்கன்னா ஒரு 55 இன்ச் ஒரு பெரிய பிரம்மாண்ட டிவி. அது அதோட பெருசு. அதோட பெருசா? இவ்வளவு பெரிய டிவி எதுக்காக? நான் வந்து ஓடிடியில படம் பார்க்குற ஆள் நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அமேசான் பிரைம் இதெல்லாம் வந்து நான் பார்க்குற ஆளே கிடையாது. அதுலதான் என்னதான் படம் பார்த்தாலும் அந்த தியேட்டர்ல பார்க்குற எஃபெக்ட், ஃபீலிங், அந்த பாப்கார்னு, சத்யம் தியேட்டர் பாப்கார்ன், அந்த ஃபீலே வேற. ஸோ சீக்கிரம் ஹோம் தியேட்டர் இடமும் வரப்போகுது இல்லையா? ஹோம் தியேட்டர்லாம் இருக்கு. இதுல சாங் போட்டோம்னா இப்போ பக்கத்து தெருவு கேட்கும், தெரிச்சிடும். வீடு கட்டணுங்கிறது எத்தனை வருஷம் கனவு? எனக்கு விட எங்க அப்பாவுக்கு 33 வருஷம் கனவு. சென்னைக்கு பொழைக்க வந்த நாட்கள்ல இருந்து எங்க அப்பாவோட பெரிய நீண்ட நாள் கனவு. எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லலாம். அதுல நான் இன்னும் பெருமை கொள்றது என்னன்னா, எங்க அப்பா இல்லாம நான் கிடையாது. எங்க அம்மா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எங்க அப்பாவை வந்து அவரால் முடிஞ்சது 5 ரூபாவோ 10 ரூபாவோ அவர் சேர்த்து வச்சனால தான் அந்த 5 ரூபா 10 ரூபாவை என்னால் 30 ரூபாவா மாற்ற முடிஞ்சு. இதுல என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, நோட் திஸ் பாயிண்ட். எங்க அப்பா 5 ரூபா 10 ரூபா சேர்க்கறதுக்கு உதவியா இருந்தது ஒன்னே ஒன்று தான். எங்க அப்பா குடிக்காம இருந்தார். குடிக்கிற பழக்கம் எங்க அப்பா கிடையாது. சூப்பர். குடிக்காம இருந்தனால தான் 30 வருஷத்துக்கு அன்னைக்கு தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போடுவேன். சராசரி இன்னைக்கு ஒரு குவார்டர் 200 ரூபா, 250 ரூபா, 180 ரூபா, 105 ரூபா, 115 ரூபா, ரேட் கரெக்டா எல்லாமே தெரியும். பழக்கம் இல்லை உங்களுக்கு? இல்ல எனக்கும் பழக்கம் இருக்குன்னு இல்லை.
இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா வந்து இல்லாம இருக்கிறது தான் நல்லது. உன் புள்ள நல்லா வளரணும்னு நினைச்சுன்னா உனக்கு அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை பார்த்து தான் உன் புள்ள சிகரெட் பிடிப்பான், உன்னை பார்த்து தான் உன் புள்ள பார்க்க போடுவான், உன்னை பார்த்து தான் உன் புள்ள கூலி போடுவான். செய்தாருக்கு செய்தது. நம்ம செய்த வேணா நம்மளே தான் சுத்தன்றவன். நம்ம செஞ்ச பழக்கம் நம்ம பிள்ளைய பாதிக்கும். ஏன்னா உன்னை பார்த்தா கத்துப்பான். என்ன இது துண்டு பீடி இருக்கு, அப்பா துண்டு பீடி பிடிப்பார், நம்மளும் கஜா பீடி பிடிப்போம்னு பிடிப்பான். நீ குடிக்காம எங்க அப்பா சேவ் பண்ணனால தான் அந்த 5 ரூபா 10 ரூபா அவர் கையில இருந்துச்சு. அவருக்கு அந்த குடிக்கிற பழக்கமும் வந்திருந்தா மொத்தமா போயிருக்கும். இல்ல அப்பா அவருக்கு பார்த்தோம் வரும்போது அவங்க தான் கிளீன் பண்றாங்க வீடு, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை இல்ல bro, வாழ்றாங்க. நீங்க இப்போ ஒரு பையன் நான் ஒண்ணு சொல்லிட்டு கோடிக்கணக்கா அந்த இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய செயின்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க. மோந்திரம் போட்டிருந்திருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ ஆக்சிடென்ட் அடிபட்டுச்சு, வித்தம் கொண்டோம், என்னவோ சம்திங். ஆனா எங்க அப்பா பார்த்துருக்கீங்களா எப்பயுமே ஆமா ஒன்றும் இல்லாத காலம் சரி, இன்னைக்கு அவர் புள்ள வந்து எம்சி ரோட்ல ஒரு நல்ல பேர்ல இருந்தாலும் சரி காட்டிக்கவே மாட்டார். எங்க அப்பா சிம்பிளா இருப்பார். ஏன்னா அவர் வந்து அவர் தான் அவரா இருக்கதா விரும்புறாரு தவிர கேஜிஎஃபோட அப்பா அந்த பேர் வேணாம் அவருக்கு. அவருக்கு கேஜிஎஃப் விக்கி என் பிள்ளைன்னு அவர் சொல்லிக்கிட்ட நாளும் கிடையாது. அவர் வந்து நானாகிறேன்பா, நான் லக்ஷ்மணன், அவர் பேர் லக்ஷ்மணன், நான் லக்ஷ்மணன், நான் ஆட்டோ ஓட்டினவன், பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டவன், அந்த பேர்ல கூப்பிடுங்க. எல்லா ஆட்டோக்காருக்கும் சென்னையில எங்க அப்பாவை தெரியும். அப்படியா? முத சென்னையில ஷேர் ஆட்டோ கொண்டு வந்தது எங்க அப்பா தான். ஓஹோ. ஷேர் ஆட்டோ புதுசா வந்த சின்ன சின்ன புள்ளிங்க வாண்டுங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா அதுங்க இப்படி உட்காந்து ஓட்டுது, இப்படி நேரா உட்காந்து ஓட்டுற அத்தனை பேருக்கு எங்க அப்பாவை தெரியும். ஓகே. இப்போ நின்று சல்யூட் அடிச்சுட்டு ஆட்டோல எங்க அப்பா கூட நான் ஏறினேன்னா காசே வாங்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுடைய வாழ்க்கையில 2 தருணம் ரொம்ப அழகான தருணம். ஒண்ணு கல்யாணம் பண்ணும்போது, இன்னொன்னு வீடு கட்டும் போது. இந்த 2யும் பண்ணி பாக்குறேன் ஒரு பெரிய ஆள் சொல்லுவாங்க, ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீடை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க 2மே ஒரே நேரத்துல பண்ணிருக்கீங்க, எப்படி? நிறைய காசு இருக்கா? இல்ல ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. காசு வச்சுக்கிட்டு பண்ணோன்னீங்கன்னா வாழ்க்கை முழுக்க பண்ண முடியாது. எவ்வளவு பேர் காசு வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சா சொல்லுங்க? 5 கோடி 10 கோடி 50 கோடி வச்சிருக்காங்க, குழந்தை இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? செட்டிலாக இருந்தால் தான். சொந்த பைக் வச்சுருந்தா ஒரு பொண்ணை போய் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னா, லவ் பண்ணோன்னா எவனாலையும் பண்ண முடியாது. டியூவில் தான் எல்லாரும் பைக் எடுக்கணும். டியூவில் ஏற்ற பைக்கில் தான் 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு திக்கிற கரெக்ட் பண்ண முடியும். அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்கு நிறைய பேர் என்ன தம்மா சொன்னாங்க, ஏசிக்கு போடும்போது ஏசி வேலை செய்கிறோம், டம்முன்னு ஓட்ட போட்டேன், இவ்வளோ பெருசாக ஓட்ட வந்துச்சுன்னு போலாக கட்டியிருக்காங்க. அப்படியா? இப்போ தான் கட்டணும், காய வேணாம், ஒரு 2 வருஷம் ஆகும் வேணாம், கிரிப்பாக வேணாம், மறுத்து போத்தவலை, உடனே தட்டினா என்ன ஆகும்? உடனே தான் செய்யும். அப்புறம் அவனுக்கு அவ்வளோதான் அறிவு. அவன் சொல்கிறான்றதுக்கோசம் வீட்டை விற்றுட்டு நட்டு இருக்க போக முடியும்? வீடு கட்டினா குறை இருக்கதா செய்யும், கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி அடிக்கதா செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறவன் தான் ஆம்பளை. நிறைய அடி வாங்கிருப்பீங்க. இல்லை நான் என்ன சொல்ல ப்ரோ, அனுபவத்தில் சொல்கிறேன். அனுபவம் மீன்ஸ் வாங்கினதுன்னு இல்லை, நம்மளும் கொடுக்க தேவையில்ல, அவங்களும் நம்மளுக்கு தர தேவையில்ல, நம்ம நடந்துக்கணும்ன்ற. வாழ்க்கைனாலே அடி விழாமல் எப்படி இருக்கும்? இப்போ இதை பார்க்க சில பேர் நினைக்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு நீங்கள்லாம் வீடு நல்ல வீடு கட்டிடுறீங்க, நாங்கள் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொந்த வீட்டிலே இருக்க கூட நீங்கள் நினைக்கிறீங்க. யார் சொன்னா? மக்கள் கேட்குறாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கள வீடு கட்டாங்க, எங்கள் அப்பா கட்டல, அதுக்குன்னு எங்கள் அப்பா தோணுதா போயிட்டார். ஒரு ஃப்ளோர் அவங்க கட்டினாங்க, அவரோட புள்ள நான் வந்தோன்னே எத்தனை ஃப்ளோர் கட்டினார்? 2 ஃப்ளோர் கட்டினேன், அவ்வளோதான். நீங்கள் கட்டாததை உங்கள் புள்ள கட்டுவான். இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதான். உங்களால முடியலன்னா உங்க புள்ள சாதிப்பான்னு நீங்க நம்புங்க. பிரதீப் ரங்கநாதன் தெரியுமா? அவங்க அப்பா யாரு? இயல்பான மனுஷன். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா பண்ணுவாரு, ஒரு டைரக்டர் பண்ணுவாரு, மறுபடியும் ஹீரோவா பாவடா நடிப்பாருன்னு தெரியாது. இந்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் உயர்ந்திருக்காரு. அவங்க அப்பா நினைக்கிறமோ ஒரு 50,000 60,000 சம்பளத்துக்கு போயிருந்தா கூட எவ்வளவு போயிருப்பாரு? ஒன்றும் இல்லை, அதோட முடிஞ்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குவார். நல்ல மனுஷன், ரொம்ப குட் திங். இயல்பா வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் உங்களை மதிச்சு பேசுவார். லெட் மீ வெயிட். ரைட். வாழ்க்கையில் வந்து இளைய தளபதி விஜய் சொன்ன மாதிரி, மறுபடியும் சொல்கிறேன், இளைய தளபதி விஜய் சொன்ன மாதிரி, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இன்னைக்கு கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே. இன்னைக்கு நான் சொல்கிற பழமொழி ஒன்று வச்சுருக்கேன். 10 பில்டிங் இன்னைக்கு வச்சிருக்கவன் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவன் வேர்க்கலை வைக்கிறவன் நாளைக்கு 50 பில்டிங் ஓனர் ஆகும். டிஃபரன்ஸ் ஆஃப் த லைஃப் தலைகீழாக மாறும். இப்போ எங்களுக்கு வந்து உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க, என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த லைட்லாம் யாரும் செலக்ட் பண்ணல. இது வந்து இங்கே திகி மாற்ற ஷோ லைட்னா 50,000 60,000 45,000 வரும். இது எல்லாமே நான் பாரிஸ்ல வந்து போனேன், ஒதுங்கினது இருக்கும்ல, அவுட் ஆஃப் ஃபேஷன் பல்ப் இருக்கான்னு கேட்டேன். சரி, அவங்க கிட்ட பல்பு கேட்கும்போது சிம்லி மாட்டணும், இந்த மாதிரி டிசைன் லைட்டு சிம்லி அப்படின்னு இப்படி தொங்க விடுறான், அப்படி டைமண்ட்ல காட்டுறான், என்னென்னமோ காட்டினான். நான் என்ன கேட்டேன், சரி கம்மி பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு. 1500 ரூபாண்ணா. இதோட ஜோடி இருக்கானா, இது மாடலே இப்போ இல்லை, ட்ரெண்ட் இல்லைண்ணா. இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு.
ஒரு 10 பீஸ் 5 பீஸுக்கு தான் மொத்தமாக தந்துடுறேன். 300 350 நான் 200 250 கேட்டுவாங்க. பாயிண்ட் வந்து அதை நான் இங்கே டிசைனிங் பண்ணிட்டு இங்கே இப்படி டிசைனிங் பண்ணிட்டேன். இதில் எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் போய் சொல்கிறேன்னா, இது எல்லாமே எல்லோவாக தான் எரியும். இல்லையே மாறுது கலரு. நல்லா பாருங்க, இதுல மாறும்போது இதுல மாறாது, இதுல மாறும்போது மாறாது. ஓ அப்படி செட் இல்லல்ல. ஓகே ஆமா. இதோட செட் பட்டர்ஃப்ளை வரணும். ஆமா இதெல்லாம் ஒண்ணா இருக்கு. சைக்கிள் கரெக்ட். இது ஒண்ணு தனி பீஸ். ஓகே. இது பாருங்க, இங்க வேற டிசைன் இருக்கும், இங்க வேற டிசைன் இருக்கும், இது வேற டிசைன். இது எல்லாமே வேற வேற. ஆனா இத மாட்டனோனே இதுக்கு ஷோ ஆயிடுச்சு. பிளான் எதையுமே நம்ம பொறுமையா யோசிச்சு பிளான் பண்ணனா அது கரெக்டா வந்துடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புத்தர் சிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இங்க லைட் அழுத்தினா முகத்தாண்ட லைட் எரியும். இது என்ன போட்டிருக்கு பாருங்க, போட்டோ ஃப்ரேம். நீங்களும் உங்க வைஃபா இருக்கிற மாதிரி போட்டோ வைக்கிறீங்க. அது இல்ல, அது கீழே பாருங்க. I just want to be your happy peer. அப்படின்னா என்ன, கரடி குட்டி செல்ல கரடி குட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான். இந்த புத்தர் சிலை வந்து நான் இது வரைக்கும் வச்சதில்ல. இது ரொம்ப எனக்கு பிடிச்சனால இந்த இடத்துல வச்சிட்டேன். இல்ல புத்தருடைய தத்துவங்கள்லாம் பிடிக்குமா? இது மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுத்தது. ஓகே. அதனால வச்ச தத்துவம் இல்ல. இதை பார்க்கும்போது நிறைய விஷயம் சொல்லுது. அது இந்த புத்தர் சிலையை பாத்தீங்கன்னா இது புத்தர் தானே. ஆமா. இது என்ன சொல்ல சந்தேகமா இருக்கு அதுல? இல்ல, எனக்கோட அர்த்தத்துல சொல்றேன். புத்தர் தான். இதை நீங்க ரொம்ப நேரம் பாருங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயம் அதை சொல்லி தரும். என்ன உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ரொம்ப அமைதியா இருந்து எது நடந்தாலுமே அமைதியா இரு. செருப்படியில கல்ல கொண்டே அடிச்சா கூட அமைதியா இரு. நீ இத்தனை வாயை போடுங்கிற, நான் என்ன பண்றேன், அமைதியா இருக்கிறேன். அமைதியாவா இருக்கீங்க? அமைதியா தானே இருக்கேன், கோவப்பட்டேன். ஓகே. புத்தர் ஏன் கண்ணை மூடிட்டே இருக்காரு? ஒருவேளை இவங்களெல்லாம் ஏன் பார்க்கணும் இப்படிப்பட்ட மனுஷங்களான்னு கண்ணை முட்டார நம்ம. இப்போ கிச்சன் வந்து எல்லா வீட்லயும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? ஏன்னா அவங்க வந்து அதிகப்படியான நேரம் கிச்சன்ல தான் இருப்பாங்க. நான் வந்து கிச்சனை வந்து யாருக்கோசமும் மேக் பண்ணல, எங்க அம்மா கோசம் மட்டும் தான் நான் மேக் பண்ணேன் இந்த கிச்சன். ஓகே. ஏன்னா வந்து எங்க அம்மா கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கோசம் நான் பார்த்து பண்ணது வந்து இங்கே சுவிட்ச் பாக்ஸ் வச்சிட்டேன். ஓ சரி சரி. இங்க பாருங்களேன், இவ்வளவு ஹைட் அவங்களுக்கு எட்டாது. ஆமா. அதனால என்ன பண்ணிட்டேன், இப்படி வச்சிட்டேன். ஓ தொட்டோன்னே இல்ல, கை ஆட்டினோடனே வந்துருது. சென்சார்லயே ஆஃப் ஆயிடும். பா வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி பார்க்கவா? 35,000 ரூபாய் இன்னும் சம்திங். ப்ரோ சமயா இருக்கு. ரெண்டு டைம் பண்ணா டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஓஹோ, இதான் வித்தியாசம். ஓகே ஓகே. இப்போ வந்து இது வந்து இந்த ஸ்டவ் பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் பிளாக். ஷைனிங் வந்து உங்களுக்கு பெயிண்ட் தேயும். சரி. மேட் ஃபினிஷ் வாங்கணும். இதெல்லாம் வந்து நான் என்னடா நீங்க லேடிஸ் மாதிரி பார்த்து பொருள் வாங்குவோம். நல்லா ரொம்ப யூனிக்கா லைஃப் வரணும். அதே மாதிரி பொறுமையா பார்த்து 10,000 ரூபாய் இது எதுக்கு வாங்கினா 3 அடுப்பு வரும். அட் த சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பாதாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. சாரி, எப்ப பார்த்தாலும் பாதாம் பிஸ்தான் ஏதாவது சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்களா கிச்சனுக்கு வந்து? இல்ல தலைவரே, பாதாம் பிஸ்தா நம்ம சாப்பிட்றதுக்கோசம் கிடையாது. இல்ல உண்மையாலே அப்படி கிடையாது. உண்மையாலே இதை பாருங்க, இப்பதான் வீடு வந்திருக்கேன். சரி. இதுல தேவையானதெல்லாம் அம்மா சொல்றதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன் மளிகை கடைக்கு. இப்ப கூட பாத்தீங்களா? ஆமா. என்ன வாங்கிட்டு வர? சங்கராமீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வேற சில அதான் பலசரக்கு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. யார் போய் வாங்கிட்டு வரா? நீங்க தான். நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நான் வந்து என்கிட்ட வந்து உண்மையான திங்க் என்னன்னா, பொம்பளை தத்துறோம் அந்த அளவுக்கு ரேட்டு மார்க்கெட்ல அடிச்சு கேட்டு அந்த பொம்பளை கிட்ட தொல்லை பண்ணி அவ போடா வெள்ளன்ற அளவுக்கு திட்டு வாங்கி அடிச்சு ரேட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷா பார்த்து பொறுமையா வாங்க. அந்த ரூம் இது வந்து எங்க அம்மாவோட தெய்வ ரூம். ஓ சூப்பர் சூப்பர். தெய்வ கட்டளை. உங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டா? ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் செவ்வாய்க்கிழமைனா அந்தோனியா சர்ச்சுக்கு போவேன். வெள்ளிக்கிழமைனா மசூதிக்கு போய் தர்கால மந்திச்சின்னு வந்துடுவேன். சரி. நம்ம ஸ்டான்லி தர்கால சாமி கும்பிட எம்மதமும் சம்மதத்துக்கு நான் சொந்தக்காரன். நான் தலையை ஃபாலோ பண்றேன்ல. கண்டிப்பா தேவையான எல்லா மளிகை பொருளும் இருக்கும். இதெல்லாம் குறைஞ்சா வாங்கி ஃபில் பண்ண வேண்டியதுதான் என்னோட வேலை. அதுக்கு தனி ஆள்லாம் வைக்கல. எதுக்கு ஆளலாம்? என்ன பண்றாங்க, காசு நிறைய இருந்தா எதுக்கு ஆள் வைக்க தெரியாம நிறைய வைக்கிறாங்க. வைப்பாங்க தலைவரே, எதுக்கு வைக்கணுமோ அது. இப்ப எங்க அம்மா சமைக்கிற டேஸ்ட் வந்து வராது, நான் சமைக்கிற மாதிரி டேஸ்ட் வராது. கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு வந்து தெரியும் என் பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும், என் பிள்ளைய நம்பி வந்த மருமகளுக்கு எப்படி பிடிக்கும்ட்டு. எங்க மாமியாருக்கு தெரியும் நான் எப்படி நல்லா சாப்பிடுவேன்ட்டு. நான் ஒரு கரண்டி போதும்னா 2வது கரண்டி போட்டு பாத்துக்கிற அளவுக்கு என் மாமியார் என்ன வந்து நல்லா, ஏன்னா அவங்க பொண்ணையே தாங்கன்னு தாங்க போறேன். கண்டிப்பா எனக்கு சில இடத்துல பிடிக்கவே இல்லை. இந்த பானிபூரி சாப்பிட்றாங்க, அவங்க நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஒரே அழுக்கு. நீங்கள் பானிபூரிக்காரன் வண்டியில் வச்சிருக்கவன் எல்லாரையும் போய் பாருங்களேன், அவன் க்ளவுஸ் போடுறான, க்ளவுஸ் போட்டாலுமே சாப்பிடக்கூடாது. கையை போய் பாருங்க, இந்த நகம் வெட்டி இருக்க மாட்டான், அழுக்கு. அதோட உருளைக்கிழங்க பிணையிறான். நிறைய டோலிகளுக்கு பானிபூரி தான் பிடிச்சிருக்கு. டோலிகள்னா பெண்களுக்கு பெஸ்டிஸ், கேர்ள் பெஸ்டிஸ். ஐயோ கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டின்னு நீங்க வேற கருமு அவங்க. அது பெஸ்டினா என்ன அர்த்தம்மா? என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் நீங்க என் உயிர் நண்பன், என் ஜிகி தோஸ்த், என் மாப்பிள்ளை, என் மச்சாண்டா அப்படின்னு சொன்ன வார்த்தைய கேவலப்படுத்தி குச்சப்படுத்தி
அதை ஏதோ ஒரு பெட்ரூம் மாதிரி ஆக்கிட்டானுங்க. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, அசிங்கமாக இருக்குது அந்த வார்த்தையை பேசுறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி இருந்திருக்காங்களா? அந்த வார்த்தையே அசிங்கமா இருக்குன்ற. இப்போ என் மச்சான் இவருன்னு சொல்லி என் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு எவ்வளோ பெருமையா, மச்சான் வா மச்சான் வாமம்மா அச்சா 2 பேரும் சேர்ந்து அவனை அடிப்பான், இல்லை உதவாங்கன்னா 2 பேர். இது எப்படி இது? என் பெஸ்டி, என் பெஸ்டின்னாங்க கருமமாக தாட்டு எங்கெங்கயோ போகுது அவனுக்கு. பெஸ்டினாலே தாட்டு அங்கங்க போகுது. பெஸ்டினாலே நீங்க தொடர இடமே வேற மாதிரி இருக்கு. இல்ல 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 நான் சொல்ற ஆள் கிடையாது. நான் வந்து ஒரு கொள்கையோட வாழ்றேன். ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன். தமிழ்நாட்டோட பாலிசியை பாரம்பரியத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு நான் நினைக்கிறேன். யார் காப்பாத்துறவங்களும் இல்லையா, நான் காப்பாத்துவேன். ஏன்னா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை, எல்லா ஊர்லயும் கலாச்சாரம் இருக்கு. கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த ஆள்னா. சூப்பர். எனக்கு படிப்பறிவு இல்லைனால பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. சில படிச்ச நாய்களுக்கு பகுத்தறிவு இல்லை. அதனாலதான் பெஸ்டினா என்ன, பாய் பெஸ்ட் அந்த வார்த்தையை கேட்டாலே கொச்சையா இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற தெசு மாட்டின்னு போறாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, பன்னிக்குட்டியோட பன்னிக்குட்டி மேய்ஞ்சா பன்னிக்குட்டி ஆயிடும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு தொப்புல காட்டுதுன்னு இந்த பொண்ணு ஜீனு போட, இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஷார்ட்டா டாப்பா போட, அது மொத்தம் ஒரே ஷூட் ஆகுது. இதை பார்த்து அதை விட இந்த கல்யாணம் ஆனவங்க ஆன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்படின்றாங்க அப்படின்றாங்க, பாவாடியை தூக்கி துணியை துவைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தப்பு. சோஷியல் மீடியா வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க நீங்க. இல்ல நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி திருப்பி திருப்பி. இல்ல ப்ரோ, திறந்தா இவங்க தான் அதை அதிகமா பண்றாங்க. இன்ஸ்டாகிராமோடைய எப்படின்னா நீங்க அதை பார்த்தா தான் திருப்பி திருப்பி வருமா ப்ரோ? பார்த்தா இல்ல ப்ரோ, ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல, எல்லாருமே அதே பண்ணா என்ன ஆகும்? நல்லா பிடிச்சிருக்கா அந்த மாதிரி வீடியோஸ்? ஐயோ, நான் அதை பார்க்கும் போதே கன்றாவியா நினைக்கிறேன், தள்ளுறேன். பகுத்தறிவோட இருங்க. படிச்சவங்க தான் அதுல வீடியோ அதிகமா போறேன். பகுத்தறிவோ ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்லு, கேட்கல 4 நல்ல வார்த்தையை சொல்லி கொடு. அதை விட்டு கன்றாவித்தனமா பண்றேன். இது வரைக்கும் நான் ஒரு ரீல்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே கிடையாது. அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் பண்ணேன். ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு 2 பொண்ணு, என் ஃப்ரெண்டு தான் ஆசைப்பட்டாங்க. 2 பாப்பா கை வச்ச. அதுலயும் பாத்தீங்களா எங்க இருந்திருக்கும்? 2 இடுப்பு டச்சாவும் கை தான் பிடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். நீங்களும் பண்ணிருக்கீங்களா? டிஆர் பாத்திருக்கீங்களா? எந்த பொண்ணையும் தொடாம நடிச்ச ஒரே நடிகன். இப்ப ஏன் டிஆர் பண்ணி நீங்க பண்ணீங்க? நான் அதே மாதிரி எதிர 2 பாப்பான்னு போனீங்களா இல்லையா? அதுதான் ப்ரோ, அவங்க ரீல்ஸ்க்கு கேட்டாங்க. அது கூட பாத்தீங்களா அதுல எந்த அளவுக்கு மேனரிசம், அது வந்து பார்க்க காமெடியா தான் இருந்திருக்கும். அதுல யாரும் வேற காம பார்வையோட பாக்குற மாதிரி இருந்திருக்காது. அது வீடியோ பாக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். தெரியும் காம இவங்க போடுற வீடியோலாம் பாவாடியா தூக்கத்து நைட்டில குனி ஒரே காம பார்வையா இருக்குது. பசங்களை வந்து தப்பான வழியில கொண்டு போறீங்க. இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ண தெரியாம சில பசங்க யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்னு ஒன்று மூடினாங்கன்னா பல பேரோட வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். ஏன்னா சில பேர் ஓசியில் ப்ரொமோஷன் கிடைக்குமானே ஹோட்டலில் சாப்பிட்டு, இந்த ஹோட்டலில் பர்கர் நல்லா இருக்குது, அந்த ஹோட்டலில் பானிபூரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி தெரியுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமை மூடுறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. சரி, அதே தமிழ்நாட்டில் பாதி பேர் உருப்பிடுவாங்க. இப்பொழுது நாம் கேஜிஎஃப் உடைய பிரைவசி அறைக்குள்ள வந்திருக்கிறோம். செம்மையா இருக்கு. பெட்டெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இதான் இந்த கிங் சைஸ் குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்களே, இது என்ன சைஸ்? அது என்ன சைஸோ வாங்க பாருங்க, அப்படியே சிம்பிளா. பால்கனி பால்கனி காத்துல அப்படின்னு பாடுறதுக்கு வாசமோ வீசு. இங்க இருந்து பக்கத்துல ஏதாச்சும் பெண்கள் இருந்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு ரூட்டை கொடுக்கறது இல்லையா? நாங்க அலி, இப்ப நாங்க அலி மொத்தமா சூப்பர் ப்ரோ. ரொம்ப இப்ப நாங்க அலி. ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு வாழ்க்கையில இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதனால தைரியமா நம்ம கேட்கலாம். என்ன மாதிரியான ரொமான்ஸ்களை கேஜி பிக்கி பண்ணுவார்? எனக்கு ரொமான்ஸே வராது ப்ரோ. இதுதான் நீங்க ரொமான்ஸ் பண்ற ரூமா ப்ரோ? நீங்க வேற. எனக்கு ரொமான்ஸ்னு ஒண்ணு வராது. என்ன பண்ணுவாங்க? நான் பாத்துர்க்கேன் காதல இல்ல ப்ரோ, ஓபன் டாக் வந்து சொல்லணும்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க? ரொமான்டிக் காய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு மணி மைண்டட். எப்போ பார்த்தாலுமே பணம் 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 பணம். என் லட்சியம் வேற இருக்கும். அதை கம்பாரிசன் பண்ணீங்கன்னா அப்படி இல்லை. நீ பேசும்போது ஏன் எதிர 2 பாப்பான்னு பாட்டெல்லாம் போடுறீங்க. அப்போ இப்ப அப்படி இல்லை. நான் சினிமாலாம் பண்றேன். டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை நடிக்க வேண்டியது தான் நடிகனோட வேலை. ஆனா என்னோட பர்சனல் லைஃப்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானதை பண்ணோம். தலைவர் அஜித் மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். வீட்லயே இருக்கு யாருன்னு கேட்டீங்களா? என் வீட்டு வேலை புது வீடு, நான் இருந்து பார்த்து பண்ணாதான் எல்லா வேலையும் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு சீசன் இல்லை, நானே இருந்து என் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் மெட்டீரியலில் லேபரை நம்பாமல் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு பொருளுக்கும் மிச்சம். இந்த ஏசிக்கு மாட்டுற இது 85 ரூபா 150 ரூபான்னு எழுதுறான், 65 ரூபா கமிஷன் அடிக்க பார்க்குறான். நானே போய் வாங்கிட்டு வந்தா 65 ரூபா எனக்கு மிச்சம். சரி, அவ்வளோ கை ஒஞ்சிருந்தா நான் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வர போறேன்.
எவ்வளோ நாட்கள் வந்து காலில் அதை பாருங்க வெடிப்புலாம் விட்ருக்கு. இதெல்லாம் நானா பண்ணது அதை பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டியிருக்கீங்க. 17 வருஷம் உழைப்பு. எவ்வளோ ப்ரோ வீட்டோட எஸ்டிமேட்? இல்லை ப்ரோ, கணக்கு போட்டு கட்டினது இல்லை. எப்பயுமே கணக்கு இல்லை போடக்கூடாது. சொன்னா இடி ரைடுன்னு பயப்படுறீங்களா? என்னது ப்ரோ, எல்லாம் ஒயிட் மணி ப்ரோ, நோ மோர் பிளாக் மணி. நான் என் அப்போ கடைக்கு நீங்க வாங்க, சொல்லிருக்கணும். இப்போ என் நாங்க கடைக்கு வாங்க. இல்லை ப்ரோ, 20 லட்சமா 25 லட்சமா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போ நீங்க சொல்லாதப்ப வெளியில வந்து 10 கோடிக்கு பெருமான வீடு நீங்க கிட்டத்தட்ட வேற பல ப்ரோ. அப்படிலாம் நீங்க சொல்றாங்க. வந்து என்கிட்ட கேலி பண்றதுக்கு வேலை ப்ரோ. அவ்வளோலாம் நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகல ப்ரோ. நான் தான் சொல்லேன், நம்ம தாத்தாலாம் சேர்த்து வைக்கல இவ்வளவு ப்ரோ. முக்கியமான இடத்துல வீடு எங்க கட்டியிருக்கீங்க. ப்ரோ முக்கியமான இத்தனை இடம் மாடி, 2 மாடி, 2 பெட்ரூமும், கீழே ஹால்ல 2 ஏசி, 4 ஃபேனு. ப்ரோ. எது எதில் சிக்கனம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும் ப்ரோ. ஒயர் எந்த ஒயர் போட்டிருக்கேன், சுவிட்ச் எது போட்டிருக்கேன், உள்ள இருக்கிற பாத்ரூமில் பண்ணியிருக்கேன். இஃபான் வீட்டில் டாக் வச்சிருக்காரு, இஃபான் வீட்டில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஃப்ரிட்ஜை தட்டினா ஐஸ்கிரீம் கொட்டுது, ஐஸ் கியூப்லாம் கொட்டுற அளவுக்கு. என் வீட்டில் ஃப்ரிட்ஜே இன்னும் இல்லை. இதான் வச்சிருவீங்கல்ல, வாங்குவோம்ல, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம்ல. உடனே இன்ஸ்டால்மெண்ட் நீங்க அதுக்கு தானே வசந்தன் கோ இருக்கு. வட்டி இல்லை, சரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் சொல்ற மாதிரி இது 10 கோடிக்கு பெருமான வீடு இல்லையா? தலைவரே, 2 கோடி கூட பெருமானமானது இல்லை. போய் எங்க அப்ப அம்மா பாத்தீங்களா, சத்தியமா, காலி பண்ண பாத்துட்டீங்க. எங்க அம்மா சத்தியமா கிடையாது தலைவரே. நான் அப்படி போய் பேச்சு பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்பயுமே நேர்மையா வாழ்ற ஆள். இன்னைக்கு கூட அதை பாருங்க, ஜிஎஸ்டி வந்து பாருங்க, டேக்ஸ் கட்டியிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கேன், சேல்ஸுக்கு தனியாக டேக்ஸ் கட்டியிருக்கேன், 2 lakhs கிட்ட மேலே சம்திங் கட்டியிருக்கேன். எல்லாத்துலேயும் ப்ராப்பராக கரெக்டாக இருப்பேன் தலைவரே. சரி. இல்லைன்னா அஜித் ரசிகராக இருக்கிறதுக்கு அசிங்கப்படணும். சரி ரைட். தலை இப்போ ரசிகராக இருந்தால் ஜென்யூனாக இருக்கணும். நியாயம் தான். இப்போ வியாபாரத்தெல்லாம் விடுவோம். இது உங்களுடைய பெட்டு. நீங்க ஆசையா அவங்களோட மனைவிக்காக வாங்கியிருப்பீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களுடைய ப்ரைவசியான ஒரு ரூம்ல அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ரொமான்ஸ் ஸ்டைல் இருக்கும். ஒரு ஒய்ஃப் வந்து திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. அவங்கள வந்து தாஜா பண்றதுக்கு, இல்லைன்னா அவங்கள வந்து சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணி உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துவீங்க? நான் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு, நான் ஃபோன் போட்டுனே இருப்பேன். யாருக்கு? அவங்களுக்கு கோவமாக இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பேன். சொல்லி புரிய வைப்பேன். என்னோட தரப்பு வாதத்தை சொல்லுவேன். நீ கேட்டதான், ஒரு 3 மணிக்கு வெளில போனோம்னா நான் 3:30 மணிக்கு வந்திருப்பேன். டைம் கீப் அப் பண்ண மாட்டேன். என் மேலே தான் தப்பு இருக்கும். அந்த நேரம் தான் கடையில் கஷ்டம். ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை அழிக்க எத்தனை பேர் காத்து நிற்கிறாங்க, நான் எதுக்கோசம் செருப்படி போட்டேன், எதுக்கோசம் ஜெயிலுக்கு சொன்ன கதையவே சொல்லி 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 அவங்கள என் பக்கம் மாற்றுவேன். சரி. என் தரப்பு வாதத்தை சொல்லுவேன். ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். வேலை ஒரு கட்டத்தில் ஃபோனை எடுத்து தானே ஆகணும். ஐயோ, நீ டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பார்க்குறவங்க கேஜிஎஃப் விக்கி மனைவியை டார்ச்சர் பண்ணுவாராங்கிற அப்படி மாதிரி. இல்லை, அந்த மாதிரி டார்ச்சர் இல்லை ப்ரோ. ஃபோன் போட்டு என் தரப்பை கேளு, ஒரு 2 minutes ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் சொல்கிறத அப்படின்னுமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? கண்டிப்பா யாருக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். மனைவி அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழ்றது. ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தான் இப்போ உழைக்கிறோம். சரி. ஃபியூச்சர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம உழைச்சா இருக்கிறத வச்சு ஆடம்பரமாக காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபியூச்சரும் இதே நல்லதாக இருக்கணுன்றனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அம்மா அப்பாவுக்கு ரூம் எங்க இருக்கு? இதோ இருக்கு ப்ரோ. அப்ப அங்க அவங்களுக்கு ரூம் இருக்கா? இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இதுலதான் இந்த பணக்காரங்க எல்லாம் பணத்தை ஒளிச்சு வைப்பாங்கல்ல, தூக்குனா நிறைய காசெல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி. ஆமாம் ப்ரோ. இங்க பாருங்கப்பா, இது ஓபன் பண்ணா பல காசு இருக்குங்கவா? ஏமாந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. அது காசு கோசம் இல்லை ப்ரோ. இப்படி தூக்கிட்டீங்களா? ஆமா. இது வந்து இப்படி போட்டா, பெட்டு போட்டா இந்த பள்ளமா இருக்கும். இந்த நீட்டு போடுவாங்க. இந்த நீட்டு போட்டு மேல பெட்டு போட்டா இதெல்லாம் தாங்கும். ஓ, அதுக்கு தான் அது போடுறது. சரி சரி. நான் கூட நினைச்சேன் இதுக்கு கீழே தான் பணக்கட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க கொடுத்தீங்களா ஒரு 10 கட்டு போன வீடியோ எடுக்கும்போது கொடுத்தீங்கல்ல, அது இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ வீடு. அதுலயும் இதை பாருங்க, எங்க அம்மாக்கு டக்குன்னு உட்கார்றதுக்கு ஹைட்டு கூட அந்த பெட்டுக்கு அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், இது வந்து டவுனா இருக்கும். எல்லாமே எங்க அம்மாக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, வந்து உட்கார்ந்தோடனே நேரா அப்படியே அவங்களுக்கு படுத்தாலுமே உட்காந்து இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். கை படுத்துக்கிட்டே இப்போ மாத்திரை எடுக்கணும்னாலே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு தோதா எப்படி எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு. சூப்பர். ஸோ கடைசி ஒரு கேள்வி, உங்களுடைய ஹோம் டூர்ல கேஜி ஃபிக்கிக்கு இது எத்தனாவது வீடு? எது ப்ரோ? இந்த வீடு இது 2வது வீடு ப்ரோ. இதுக்கப்புறம் எத்தனை வீடு கட்டுறதா ஐடியா? இல்லை ப்ரோ, கடவுள் கொடுக்கறத வச்சு. ஸோ இதுக்கப்புறமா கடவுள் கொடுக்கறத வச்சு எத்தனை வீடு கட்டணுமோ கட்டிக்குவீங்க? கடை கட்டலாம், வீடு கட்டலாம், சினிமா எடுக்கலாம், ஹீரோ ஆகலாம், அரசியலுக்கு வரலாம், எது வேணால் பண்ணலாம். எல்லாமே கடவுள் தான் தீர்மானிக்கிறார். நான் ஜெயிலுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது. அமுச்சு வச்சது கடவுள் தான். வெளியில் போயிட்டு யூடியூப்பில் நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டின்றீங்க, அதுவும் எனக்கே தெரியாது. வெளில போனால் 4 பேர் திட்டுறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. 4 பேர் நான் காரில் போனால் போறாமையாக பார்க்குறாங்க, பெரிய ஹீரோவை பார்க்குற மாதிரியும் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்?
எல்லாமே கடவுள் கடவுள் கடவுளோட மேஜிக். கிருபை, கிருபா 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 கிருபாநகி கிருபை கிருபையா கிருபை போலோ. கிருபை கிருபை போலோ பூரா பேட்ச் ஒர்க். அந்த மாதிரி கேஜிஎஃப் விக்கியோட வாழ்க்கையை பேட்ச் ஒர்க் ஆக்கிட்டார். பேச்சூர் பண்ணி பண்ணி தான் பெரிய மாளிகைகள் எழும்புது. ஆமாம், அதுக்கு கூட எவ்வளோ காயங்கள் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், நன்றி ப்ரோ. வாழ்த்துக்கள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Tanna Rane, Ruby Raksai.